ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பார்த்தீங்கன்னா வீரமலை. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ பற்றி எல்லாமே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா கம்மியான மார்க் எடுத்தவங்க தான் ஐடிஐயில் படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வாங்க போய் கேட்டு பார்க்கலாம். நாங்கள் எலக்ட்ரிஷியன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்டே நம்ம போய் கேட்போம். ஹாய் சார், நம்ம ஐடிஐல பார்த்தீங்கன்னா கம்மியான மார்க் எடுத்தவங்க தான் இந்த ஐடிஐல வந்து சேரணும் அப்படின்ட்டு நிறைய டாட் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அப்படியெல்லாம் இல்லையே. அப்படி பார்த்தா நானும் 10th 467 மார்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு மேரேஜ் 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா படிக்க முடியாது, அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ல இருப்பாங்க. இப்போ ஒரு இன்ஜினியரிங் எடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஆனா இங்க 2 வருஷத்துலயே நம்ம வந்து கோர்ஸையும் வந்து முடிச்சிடுறோம். அது இல்லாம பிளேஸ்மெண்ட்டோட நம்ம வெளியில போறோம். இப்போ நான் எலக்ட்ரிஷியன் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ அதாவது 18,000 சம்பளத்துல நான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கம்பெனிலையும் ஆர்டர் வாங்கியிருக்கேன். எங்களுக்கு நியர்பையா இருக்கிற இடத்துல பாப்பாங்களும் எல்லாத்தையுமே நாங்க ஸ்கூல்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆக போறோம். ஒரு 2 வருஷத்துல நம்மளோட கெரியர் வந்து செட்டில் ஆகுதுங்கும் போது கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த ஒரு நல்ல ஒரு வேவை சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, அதிக மார்க் எடுக்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது. எல்லா தரப்பு மக்களுமே நம்ம படிக்கணும். உங்களுக்கு லைவாகவே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்போம். கம்மியாக மார்க் எடுக்கிறவங்க தான் ஐடிஐல படிக்கணும், இல்லை அதிகமாக மார்க் எடுத்தவங்க நம்ம ஐடிஐல படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போதைக்கு என்ன வெயிட் பண்ணுறீங்க? வாங்க சார் அட்மிஷன் போட.